பார்த்தீங்கன்னா என்னத்தை பார்க்க போகிறோம்னா இது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கார் ஸ்டேரிங் போல் இருக்கும். அதை தான் பார்க்க போகிறோம். ஒரு G29 ஆட்டுக்கு பிரிப்போமா. அது ஒரு கார் வீலிங் மாதிரி இருக்கும். அதாவது ரியலாக ஓட்டுற மாதிரி இருங்க, நான் காட்டுறேன். ஃபோட்டோவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் வெளியில் அந்த ஃபோட்டோ. இனிமேல் GTA 5 வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஓகேங்களா, GTA 5 வீடியோஸ் வரும். நீங்கள் எதுவும் நான் தப்பாக நினச்சிக்காதீங்க, GTA 5 வீடியோஸ் வரும். ஓகேங்களா, இது வந்து எங்கள் அப்பா தான் ரிவெஞ்ச் பண்ணார். அதாவது இப்போ இல்லை காசு வாங்கி நேற்று தான் பண்ணது. இது வீடியோ வச்சு இப்போ நான் எடுக்கிறோம், பார்க்குறோம். ஓகேங்களா, இது வந்து நம்ம ஷீட்டு மாதிரி இருக்குது. இது ஷீட் கைஸ். அதை என்ன பண்ணுறதுன்ட்டு அவருக்கு புக்கு இது இங்கே இருக்குது. இல்லை சார் மாதிரிலாம் வந்திருக்கும் இல்லையா, பார்ப்போம் என்ன எனக்கு. இந்த சார் மாதிரி வந்திருக்க வாய்ப்பு இல்லையே. இது சின்ன பாக்ஸில் சார்லாம் வந்துருக்காங்க. ஆனால் சுருட்டி கொடுப்பானுங்க கைஸ். அந்த மாதிரி கில்லர் தான் இவனுங்க, சுருட்டி கூட கொடுப்பானுங்க. ஓகே, இதெல்லாம் கூட சார் மதிக்குது. சாருக்கு தான் நல்லாயிருக்கும். இல்லை கைஸ், இது வீல். ஆமாம், இது வீல் தான். எடுக்க முடியல, டைட்டாக மாட்டேன். ஆமாம், ஒரு வீல் கைஸ். இது இந்த வீல் சொன்னல, அது அடுத்ததாக இது என்னமோ 4 ஒயர் கொடுத்துருக்கானுங்க. எனக்கு கீழே போடுற பாருங்க, அந்த ஒயர் தான். எனக்கு தெரியல அவ்வளோ, கீழே ஒயரை பற்றி போடல கைஸ். ஒயரை பற்றி போடல, அது சும்மா சொன்னாங்க. அது என்ன படிச்சுன்னா எனக்கு தெரியும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே வந்து வாங்கியிருக்கோம். PS5லாம் வாங்கலாம், வாங்கி போடலாம். நீங்கள் யூடியூப்பில் கேட்டிங்கன்னா எதுனாடா இது பிரேக் ஆக்ஷன் ஆக்கலாம். எவ்வளோ பெரிய கவரில் கொடுத்துருக்கானுங்க. பரவாயில்ல வயசு காஸ்ட்லியாகவும் இருக்குது. அந்த சேர் தான் இல்லை, ஷேட் ஆகிட்டாங்க. சேர் இல்லை, சேர் வண்டி தாங்க வயசு இல்லை. சரிங்களா, சேரு அந்த சேர் கூட நல்லாயிருக்கும். ஓகே, சூப்பராக இருக்குது. அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு சடன் இது என்ன சொல்கிறானுங்க, ஃப்ரெண்டு பேக்கு அது சொல்கிறேன். நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது கைஸ். எங்கள் அப்பா தான் ஓட்டி பார்க்க போகிறாரு. அதனால் நீங்கள் ஒன்றும். இது பார்த்திங்கன்னா தனியாக வாங்கியிருக்கேன். இது வந்து அந்த இது போடுவாங்கள்ல, டங்கின்னு எதோ போடுவாங்களே, கீரை நம்ம சொல்லுவாங்க. கீர் தான் நம்ம சொல்லுவாங்கள்ல, சொல்ல மாட்டோம், கீர் தாங்க. அம்மா சொல்கிறேன்னா எதுவும் நினச்சிக்காதீங்கோ, எனக்கு தெரியாது கைஸ். எங்கள் அப்பா தான் வாங்கினார். அதில் பீஸ் வச்சுருக்கேங்க சார், அதனால் அதை வச்சு விளாட்லாம். அது சொல்கிறேன். இது மாதிரி போடலாமான்ட்டு எங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். GTA 5 போட்டிங்கன்னா நான் போடுவேன் வீடியோ, காமெடியாக போடுவேன். நியூ இயர் கூட நான் ஒரு வீடியோ போடுறேன். இருங்க, நியூ இயர்க்கு உங்களுக்காக வீடியோ போடுறேன். எல்லாம் ஹாப்பி நியூ இயர் கைஸ். வரப்போகுது அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். நியூ இயர் அன்றைக்கி காலையில் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ பாருங்கள். GTA 5ல் வந்து 2026 செலப்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சரி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீட் கொடுத்தானுங்க. அடுத்தது இன்னும் தனியாக வாங்கலை கடைக்கு. அந்த மாதிரி கிடைக்கல. அந்த மாதிரி காசு ரொம்ப அதிகமாகிடுச்சு. கம்மி தான், 5000 ரூபா ஆகுது. சொந்தமாக வாங்கினேன் 5000 ரூபா. அங்கே வந்து இதுவே 10,000ன்றானுங்க. அது கூட செட்டாக வருது. என்ன சொல்கிறது, அது கூட செட்டாக வருது கைஸ். அது போய் 10,000ன்றானுங்க. நான் ஏன்டா 10,000 கொடுக்கணும்னு நான் தனியாக வாங்கிட்டேன் கைஸ். டக்குன்னு இது எங்கள் அப்பா தான் பார்த்துன்னு இருக்கிறாரு. டக்கு இது கைஸ். பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் அப்பா வாங்கி யூடியூப்பில் போட்டோம். அதாவது நான் வந்து எங்கள் அண்ணன் கிட்ட கொடுத்தேன்.
இது வந்து எங்ககிட்ட இருந்து தொலைஞ்சு போச்சு. இந்த வீடியோ வந்து தொலைஞ்சு போச்சு. சரி போகலாமே எங்கள் அண்ணன்கிட்ட கேட்டேன். எங்கள் அண்ணன்கிட்ட இருந்துச்சு. அவன் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டு டெலிட் பண்ணிட்டுக்கிறான். இதை எங்கள் அண்ணன்கிட்ட இருக்குது, என்கிட்ட இல்லை. ஏன்னா நாங்கள் டெலிட் பண்ணுறது தெரியாமல் அது எல்லாம் ரிவெஞ்ச் ஏதோ பண்ணாங்க, அப்போ போயிடுச்சு. ஓகேங்களா? அதனால தான் அந்த ஆடெல்லாம் வரும். அந்த ஆடெல்லாம் நீங்கள் என்ன நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் அப்படி தான் பண்ண முடியுது, இல்லைன்னா பண்ண முடியல. அதனால தான். ஆனால் இது எங்களுது தாங்க. நான் வந்து ஜிடிஎஃப் வீடியோ போடுறேன், அதை வச்சு நீங்கள் நம்புவீங்க. இது வந்து அப்படி ஆனால் இது வந்து தான் கண்டிப்பாக வந்து தான் எங்கள் அண்ணன்கிட்ட இருந்துச்சு. அந்த டெலிட் ஆகிடுச்சு. எங்கள் அண்ணன்கிட்ட இருந்துச்சு. அதனால் எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லி எடுத்தோம். இது பட்டன் நிறைய பட்டன்ஸ் இருக்குது. இருமலே இருக்குது பேசி பேசி. சூப்பராக வளையுதுல. இதெல்லாம் எங்ககிட்ட இப்போ கூட இருக்குது. நான் நியூ இயருக்கு போடுறேன். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நாளைக்கு வந்துடும் காலையில். பாருங்க இல்லை செம்மையில்ல. நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மகாராசம் வந்துருக்கேன். சூப்பராக இருக்குது. ஏகப்பட்ட பட்டன்ஸ் இருக்குது. நானே தெரியல. ஏதோ ஏதோ இது இங்கே வர ஸ்டிக்கர் கொடுத்துருக்கானுங்க போல. எங்கள் அப்பா கொண்டு குறிச்சு தள்ளி டக்கடக்க டனக்கடக்க என்னடா ஏதோ போச்சு அமுத்த சொல்கிறானுங்க. ஓ எனக்கு புரியல. புரிஞ்சிச்சுன்னு சொல்லுவேன், ஆனால் எனக்கு புரியல. நானே இப்போ தான் இந்த வீடியோ பார்க்க கூட இல்லை கைஸ். நீ அந்த ரீப்ளேஸ் நம்ம பண்ணிட்டேன், லாக் போட்டேன். அதில் ரீப்ளேஸ் பண்ணதெல்லாம் போயிடுச்சு. அப்போ தான் நானே அப்படியே லைவில் காட்டிகிட்ருக்கேன். நிறைய பட்டன் வேறு R2 இது நாடா சுற்றுது. நான்ட்டு தெரில கைஸ். ஏதோ புதுசு புதுசாக கொடுக்குறானுங்க. ஆனால் ஜிடிஎஃப் வீடியோஸ் வந்துடும். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணோடனே அது பாடு போகல ஆகுது. ஓட்டி காட்டுறேன் பாருங்கள் நீங்களே. ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஏன்னு சொல்லிட்டா இது ஒரு பிசிக்கு, அதனால் ரியலிஸ்டிக்காக இருக்கும். நான் மேலே ஸ்க்ரீனில் போட்டுட்ருக்கேன். தெரியுதா இல்லையானு தெரியல. அது எங்கள் அப்பா விளாண்டது. நீங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். நீங்கள் இவ்வளோ இருக்குது. நீங்கள் வீடியோவை பார்த்துக்கோங்க. நீங்கடா இப்படி பார்க்குறேன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது எங்கள் வீடியோ டெலிட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ எங்கள் அண்ணா யூடியூப்பில் போட்டுருக்கான். அதனால் யூடியூப்லேருந்து எடுக்கணும். இந்த வயசு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே போட்டுருவோம். நிறைய கேம் பிள்ளையெல்லாம் நான் ஸ்ட்ரைட்டாக தான் போட்டிருக்கேன். அதாவது இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணோம். எங்கள் அப்பாவுக்கு ஒரு லூஸ் அப்பா. எங்கள் அப்பா ஓட தெரியாது. என்கிட்ட நம்மக்கிட்ட பிசி இருக்குது. ஆனால் இந்த கேம் பிளே நம்ம 2 பிசி இருக்குது. அதில் ஒன்றுத்தில் எங்கள் அப்பா இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. இன்னத்தில் வந்து நான் தனியாக விளையாடுவேன். அந்த மாதிரி அதில் தான் நான் வந்து போடுவேன். கிராண்ட் வீடியோஸ் போடலாமான்னு சொல்லுங்கள். கிராண்ட் வீடியோக்கு ஒன்று கேட்டிருந்தேன். அது நீங்கள் பண்ணவே இல்லை. பார்த்தீங்கன்னா லைக் இன்னும் 1 மில்லியனுக்கு இன்னும் வரல. அதாவது ஒருத்தர் கூட பண்ணலை. சோக மாட்டேங்க. என்னதான் நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். அதான் வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் பண்ணணும்ல. ஏன் வந்து அவசரப்படாது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. இல்லை நான் எத்தனை நாள் தான் பொறுக்கணும்னு சொல்லுவீங்களே. இப்போ நான் வீடியோ போடாமலே இருந்துடுறேன். நீங்கள் எத்தனை நாள் பொறிக்கிறீங்கன்னு நானும் பார்த்துட்றேன். இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு எப்படி நான் இப்போ தான் வீடியோ போடுறேன். எனக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கும் உங்களை பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடியோ போட மாட்டேங்கிறாரோ அப்போ உங்களுக்கு எப்படி போகும்? அந்த மாதிரி தாங்க செய்யும். அப்படியே லைக் பண்ணி சப்ரைஸ் பண்ணுறாங்க. எனர்ஜி அது சரியில்லை. கிட்ட ஒன்று பறக்கிறோம். ரேஸில் தாங்க பறக்கிறோம். நாங்கள் ரேஸில் நான் பறக்கிறோம். கேட்டிருந்தது நீங்கள் பண்ணவே இல்லை. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
வச்சுக்கோங்க. இந்த யூடியூப்பில் வீடியோ போடணும் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் லைக் போடணும் எனக்கு கண்டிப்பாக லைக்கே போட்டுருங்க. இப்போலாம் நான் சொல்லலை, சொல்கிறேன் கண்டிப்பாக எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா? தப்பாக நான் எடுத்துக்காதீங்க. ஐயோ 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 எங்கள் அப்பா ஒரு நிமிஷம் நான் சொல்லிவிட்டு எங்கள் பாட்டு சரியில்லை நினச்சிக்காதீங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கவங்க சவுண்டெல்லாம் கேட்காதோ நினச்சிக்காதீங்க. வர்றோம் பர்ற விட்றோம் லைக்கு போட்டிங்க நம்புகிறேன். ஓகே, கிராணி வீடியோ கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? நிறைய வீடியோ போடலாம். கிராணி வீடியோ கொண்டு வந்துடுங்க ப்ளீஸ். கிராணி வீடியோ போடணுன்னு தோணுது. ஆனால் நான் போடுறேன்னா நாங்கள் சொன்ன இதுவும் நீங்கள் பண்ணவே இல்லை. ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன் கைஸ். நீங்கள் கொஞ்சம் லைக் மட்டும் போட்டுருங்க. லைக் போட்டிங்கன்னா கிராணி வீடியோ போட்டுருவேன். அது வந்து காமெடியாக பேசுகிறேன் கைஸ். கிராணி வீடியோனாலே காமெடியாக பண்ணோம். கிராணி காமெடியாக கண்டிப்பாக பண்ணலாம். கிராணி காமெடியாக பண்ணோம். அந்த காமெடியெல்லாம் நம்ம பண்ணி சிரித்து ஜாலியாக இருக்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டாக. அது நீங்கள் பண்ண வேண்டியது லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப். ஏன்னா இப்போது இவங்களாம் சொல்கிறாங்க, அவங்க ஒரு டாஸ்க் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணாமல் நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, அதை வீடியோ போடக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அதனால தான் நான் விட்டுருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா கிராணி எனக்கு போகலாம் நான் போல இருக்குது. நான் கிராணி கூட அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் என்னன்னா அது விளாடி வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டுருவேன். சொல்கிறோம் நீங்கள் லைக் போட்டிங்கன்னா நான் போட்டுருவேன். சரிங்களா? போட்டுருங்க. நான் எவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருந்துட்டேன். சரி வாங்க கேமில் கவனத்தை இருக்கலாம். இது நிறைய டைம் இருக்குது, நீங்கள் பார்க்கணும். இல்லைன்னா நான் காண்டாயிடுவேன் கைஸ். அப்படி போலீஸ் போயினுறாரு. போலீஸ் சாரே வணக்கம் சாரே, குச்சிட்டு பாரு முறை போட்டுருக்கோம். மாற்றிட்டு வருங்க அப்பா, மாற்றுவார். நிறைய கேம் ப்ளே பண்ணுகிறாரு. ஏதோ மாற்றி தான் அவன் நல்லா வரைக்கும் ஓட்டினே இருக்கிறாரு. எங்கள் அப்பா நல்லாவே இல்லை, இது எனக்கு பிடிக்கல. நல்லா இருக்கிற மாதிரி ஓட்டின்னு இருக்கிறாரு. சரி கைஸ், ஜிடிஆ வீடியோ போடுறேன். போட வேண்டியதுன்னா இதுக்கு லைக்லாம் டார்கெட்லாம் கொடுக்க முடியாது கைஸ். போங்க கைஸ், கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. லைக் டார்கெட் கொடுத்தா ஒருத்தர் கூட லைக் போடுறதில்ல. சர்ப்ரைஸ் பண்ணுறீங்களான்னா ஒருத்தர் கூட சர்ப்ரைஸ் பண்ணுறதில்ல. அப்படியே நியூ இயரே முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் லைக் போட மாட்டீங்க. அதனால் நியூ இயர் அன்றைக்கி காலையில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுவேன் வீடியோவை. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன கைஸ், ஏன்னா நான்லாம் பொறுத்துட்டு கொடுக்க முடியாது. ஐயோ முடியாது. இதுதான் நினச்சிக்காதீங்க தப்பா. ஏன்னா நான் யூடியூப்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறதால கூட எது எதுக்கோ போய் எங்கள் அப்பா ஃப்ளைட் ஓட்டிட்டு ஓ ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்காரா? நாங்கள் ஃப்ளைட்டே ஓட்ட போகிறோம். ஒரு ஃப்ளைட் ஓட்டுறது கண்ட்ரோல் இல்லை. சாவறாங்க முன்னாடி வந்து அங்கே கண்டிச்சு போட்டு வந்தார். தண்ணியில் செக்குற விடுறாரு. லைட் போயிட்டு 2 பேர் போயிடுறாங்க. எங்கள் அப்பா லாஸ்ட்டாக போயிட்டு 4 பேரா. ஓ கிரேஸ் மாதிரி போல கைஸ் இறக்கிட்டு பாப்பா
என்ன டேமேஜ் தெரில. இவ்வளோதான் இருக்குது. நீங்கள் பார்க்கணும். பார்க்கலன்னா என்ன எப்போ ஓட்டணும் முன்னாடி ஒருத்தன் வச்சுருக்காங்க அந்த சாக்கை ஓடுங்க. என்னோட கைவிட்டுட்டாங்க மட்டும். ஓ அவ்வளோதானா? கேம் டிசைன் எம்டின்னு நினச்சா அதெல்லாம் இருக்குது. அப்புறம் எப்படி? ஓ ஓகே ஃபைனல்ஸ் வந்துச்சு போல. ப்ளே பண்ணி ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. சரி கைஸ், நீங்கள் வந்து நியூ இயருக்கு நான் சொல்கிறேன். நியூ இயருக்கு வந்து என்ன சொல்கிறது, ஏதாச்சும் டாஸ்க் கொடுக்கணும் உங்களுக்கு. அந்த மாதிரி டாஸ்க்லாம் இல்லை, வீடியோ போடுறதெல்லாம் நான் டாஸ்க் எடுக்க போகிறதில்ல. வைப்பேன் எப்பயாச்சும். நீங்கள் லைக்கெல்லாம் நல்லா போட்டு எனக்கு சர்ப்ரைஸ் ஏறினீங்கன்னா அப்போ வைப்பேன். ஏன்னா அப்போ வைப்பேன். இப்போ எனக்கு சர்ப்ரைஸ் யாருமே இல்லை. வீடியோ எடுத்து போடுவேன் நான். அப்போ வேணால் வீடியோ போடுறதில்ல டாஸ்க் போடுவேன். இப்போ டாஸ்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்ன லைஃப் எடுப்பீங்க? இந்த 2026 வரப்போதில்ல, 2026 வந்தோடனே நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்டில் போடுங்க. இப்போது நீங்கள் ஒரு நல்ல வேலை செய்வீங்க, அது கமெண்டில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கமெண்டில் சொல்லிவிடுங்க, நானும் போட்டுருவேன். சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லி அதை முடிஞ்ச அளவுக்கு கிளிப்பு பண்ணுறேன். கில்ப்பு பண்ணுறேன். கில்ப்பு பண்ணுங்க ஓகேங்களா? அதுதான் சொல்கிறேன். அவ்வளோ வீடியோ இருக்குது. அவ்வளோதான் வச்சு வீடியோ பிடிச்சிங்க மட்டும் லைக் பண்ணுறேங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் கிளிக் பண்ணி நல்லா பிடிச்சிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பண்ணி வந்துகிட்டே இருக்கும். பாய். Bye. Oh yeah. Well, that was day one of our Mexican Fiesta party, people, and we